அனைவருக்கும் வணக்கம். இது சிவதன்யா அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோல இந்தியாவுடைய ஆறுகளை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு வீடியோல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள்ல இமயமலை, இந்திய ஆறுகளை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். இமயமலையில் தோன்றும் ஆறுகள், தீபகற்ப இந்தியாவில் தோன்றும் ஆறுகள் ரெண்டா பிரிக்கிறோம். அதுல இமயமலையில் தோன்றும் ஆறுகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா தெளிவா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்ப ரெண்டாவது ஒரு பகுதியில் என்ன கொடுக்க போறோம்னா, இதோட ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம கிளியரா முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் தெளிவா ஏற்கனவே ஒரு 5 வீடியோ கொடுத்துருக்கிறேன். இதோட சேர்த்து இது 6வது வீடியோ. ஃபுல் டெஃபினிஷனோட எல்லாமே நான் மேப் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப தீபகற்ப இந்திய ஆறுகள் தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். புரியுதா? இப்ப தீபகற்ப இந்திய ஆறுகளவே ரெண்டா பிரிக்கிறோம். சரிங்களா? தீபகற்ப இந்திய ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடால கலக்கக்கூடிய ஆறுகள். அது என்னன்னு அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. அதுக்கப்புறம் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்கக்கூடிய ஆறுகள். இது என்ன அப்படின்னா நர்மதை, தபதி, சபர்மதி, மாகி, கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதப்புழா மற்றும் பெரியாறு. இந்த ஆறுகள் எல்லாமே மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்கக்கூடிய ஆறுகள். இது எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். சரியா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை நீங்க தொட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு அழகா தெளிவா ஸ்கூல் புக்கை தாண்டி இருக்கக்கூடிய தகவலும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளான மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இந்த 4 பத்தி இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மகாநதி. இப்ப மகாநதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆறு. இது எங்க உற்பத்தி ஆகும் எல்லாமே நான் வந்து மேப் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. மகாநதி அப்படின்றது சத்தீஸ்கர் மாநிலத்துல, சரிங்களா, சத்தீஸ்கர் மாநிலத்துல ராய்ப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சத்தீஸ்கர் மாநிலத்துல ராய்ப்பூர் அப்படின்ற இடத்துல சிகா அப்படின்ற இடத்துல உருவாகும். ராய்ப்பூர் மாவட்டத்துல, சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டம் சிகா அப்படின்ற இடத்துலதான் என்ன ஆறு உற்பத்தி ஆகும்? மகாநதி. சரிங்களா? ரொம்ப முக்கியமான இந்த மகாநதி ஒடிசாவில், சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா பயன்பெறும். ஒடிசாவில் பாய்ந்து கிட்டத்தட்ட 841 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது. இது இந்த மகாநதி. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். மகாநதி 841 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வடிகால் அமைப்பை உருவாக்குது. இது அதனுடைய துணை ஆறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியம். ரொம்ப ஷார்ட்டாக இதை பத்தின தகவல் இருக்கும் நமக்கு. மகாநதியினுடைய துணை ஆறுகள் ரொம்ப முக்கியம். சீனாத், டெலன், நன், கெங்குட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்ரட்லா. சரிங்களா? டெலன் 2 எழுதியிருக்கிறேன். சீனாத், டெலன், நன், கெங்குட்டி மற்றும் சித்ரட்லா. ஏன்னா துணை ஆறுகள்லாம் கண்டிப்பா படிக்கணுமா சார்னா எல்லாத்தையுமே படிக்கணும். ஸ்கூல் புக்குள்ள இருக்கக்கூடிய எந்த தகவலையுமே நீங்க விடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க முக்கியமானதை மட்டும் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாராலையுமே இதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லைன்னா சொல்ல முடியாது. சிலபஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். இது இந்தியாவின் அமைவிட வடிகால் அமைப்பு, இயற்கை பிரிவுகள், அது மட்டும்தான் சிலபஸ்ல இருக்கு. இதுல இதுதான் படிக்கணும், இதை படிக்க கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அனைத்தையுமே கட்டாயம் படித்தாகணும். ஸ்கூல் புக்கை தாண்டிய சில கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஸ்கூல் புக்ல இருக்கிற தெரியாம நம்ம வெளியே போகக்கூடாது. எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. குறிப்பா ஜியாகிரபி எடுத்துக்கிட்டோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல ஜியாகிரபில 5 லெசன் தான் இந்தியன் ஜியாகிரபி இருக்கு. அது 5மே நமக்கு அப்படியே சிலபஸ்ல கிட்டத்தட்ட 90% அதுக்குள்ள தான் கொஸ்டின்ஸ் வரும். ஒரு 8 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. அதுல 7 கேள்வி வரைக்கும் 10th சோசியல் புக்கை படிச்சாலே போதும். லாஸ்டா ஒரு 2 பாடம் இருக்கும். அந்த 2 பாடமே யூனிட் 9ல தமிழ்நாடு ஜியாகிரபில வரும். அதை பத்தி நான் தெளிவா ஒரு வீடியோவை நான் கொடுத்துருக்கிறேன். 10th சோசியல் புக்கு, 9th and 10th தமிழ் புக்கு நல்லா படிச்சுட்டு அப்படின்னாலே 60 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தெளிவா ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்ப இந்த மகாநதி அதனுடைய பல கிளை ஆறுகளாக பிரிந்து, அதாவது அதனுடைய துணை ஆறுகளும் இருக்கு, அது போக பல கிளை ஆறுகளாக பிரிந்து என்ன பண்ணும்னா வங்காள விரிகுடாவில கடல்ல கலக்கும். ரொம்ப முக்கியமா இருக்கு. சரிங்களா? இந்த வங்காள விரிகுடால கடல்ல கலக்கும், பல கிளைகளாக பிரிந்து. அதே மாதிரி இதனுடைய தென் பகுதியில என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்கு. அதாவது மகாநதியின் தென் பகுதியில ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்கு, காயல் ஏரி. அதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னு சொல்றோம். அந்த ஏரிக்கு பேரு சில்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி இருக்கு. மகாநதி பகுதியில தான் சில்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி ஒண்ணு காணப்படுது. சரிங்களா? இந்த ஆற்றின் குறுக்கே தான் ஹிராகுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணை கட்டப்பட்டுள்ளது. ஹிராகுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணை கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? ஒரு நீளமான அணை ஹிராகுட். இந்த அணையை பத்தி நம்ம டீட்டெயில்டா 3rd லெசன்ல இருக்கு, அங்க நம்ம படிப்போம். ஓகேவா? அடுத்து கவனிச்சுக்கோங்க. கோதாவரி. கோதாவரி ரொம்ப முக்கியமான ஆறு. தீபகற்ப இந்திய ஆறுகள்லயே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா கீழ்காணும் ஆறுகளை சரியான வரிசைப்படுத்துக, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அப்படின்னு கொடுத்துட்டு குரூப் 1 கொஸ்டின் இது. குரூப் 1 பிலிம்ஸ் கொஸ்டின் இது. அது எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த 4 ஆறுகளை கொடுத்திருந்தாங்க. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா,
காவேரி. இந்த 4 ஆறுகளை வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கலாம் நம்ம எப்படி படிக்கணும்னா சத்தியமா மேப்பை வச்சு படிச்சாதான் இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதனாலதான் நம்மளுடைய கிளாஸஸ் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்காத அளவுல மிகச் சிறப்பான முறையில மேப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து கோதாவரி. கோதாவரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆறு. இதுல நிறைய தகவல்கள் இருக்கு, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோதாவரி எங்க உற்பத்தி ஆகுதுன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் குன்றுகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எங்க உருவாகுதுன்னா நாசிக் குன்றுகள், ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாசிக் குன்றுகள் அப்படின்ற இடத்துல கோதாவரி மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகுது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் மேக்சிமம் உருவாகும். ரொம்ப முக்கியமானது. கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அப்படியே தக்கான பீடபூமியானது கிழக்கு நோக்கி சரிவா காணப்படுறதுனால அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியில் உருவாகக்கூடிய ஆறுகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா கிழக்கு நோக்கி பாய்ந்து ஓடி வங்காள விரிகுடாவில் கலக்கும். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, இப்ப இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில மகாராஷ்டிராவில் சரிங்களா அந்த இடத்துக்கு பேரு நாசிக் குன்றுகள்ல உற்பத்தி ஆகுது. எது? கோதாவரி. இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா தீபகற்ப இந்திய ஆறுகள்லயே மிக நீளமானது. ரொம்ப தரமான ஒரு கொஸ்டின். தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு, இதனுடைய நீளம் 1465 கிலோமீட்டர். 1460 1465 கிலோமீட்டர்ஸ் நாசிக் குன்றுகள்ல உற்பத்தி ஆகும். அதே மாதிரி இது இன்னொரு பெயர் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது விருத்த கங்கா என்று அழைக்கப்படுது. கண்டிப்பா கேட்பாங்க, விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு அப்படின்னா என்ன சொல்லணும்? கோதாவரி. ரொம்ப முக்கியம். அடுத்து இதனுடைய பாசன வசதின்னு எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். 3 புள்ளி, அதாவது இந்த கோதாவரியினுடைய வடிகால் அமைப்பு எத்தனை கிலோமீட்டருக்கு வடிநிலங்கள் இருக்கு அப்படின்னா 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வடிகால் அமைப்பை பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த ஆறுகள் மூலமாக, இந்த ஆற்றின் மூலமாக தெலுங்கானா மற்றும் ஆந்திரா அதிகபட்சமா பலனடையுது. மகாராஷ்டிரால உற்பத்தி ஆகுது, ஆனா அதிகமா பலனடையக்கூடிய மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம். அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய துணை ஆறுகள். சரிங்களா? கோதாவரியினுடைய துணை ஆறுகள் பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் மற்றும் சலாமி. இது வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கு. அது போக நான் கூடுதலா கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, வேன்கங்கா, மஞ்சரா, வார்தா. இது எல்லாமே என்சிஆர்டி புக்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது சிபிஎஸ்இ புக்ல இருக்கு. வேன்கங்கா, மஞ்சரா, வார்தா இதுவும் இந்த கோதாவரியுடைய துணை ஆறுகள் தான். நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இல்ல, வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா என்சிஆர்டி புக்ல இருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சுந்தரவனத்துக்கு ஏன் சுந்தரவனம் பேர் வந்துச்சு தெரியுமா? ஏற்கனவே போன வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். சுந்தரவன காடுகள், அங்க சுந்தரின்னு சொல்லக்கூடிய மரம் அதிகமா காணப்படுது, அதனால அதுக்கு பேரு சுந்தரவனம் பேர் வந்திருக்கு. இந்த கேள்வியை டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் புக்ல ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல எங்கேயுமே இல்ல. அதனாலதான் உங்களுக்கு சிபிஎஸ்இ புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை எடுத்து நான் உங்களுக்கு தெளிவா கொடுத்துக்கிட்டே வரேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கடுத்து என்ன பண்ணுதுன்னா கோதாவரி என்ன பண்ணுதுன்னா இந்த ராஜமுந்திரின்னு ஒரு இடம், நல்லா கவனிச்சுக்கோங்க. கோதாவரி என்ன பண்ணுதுன்னா கோதாவரி ஆந்திராவில் ராஜமுந்திரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்துல, நல்லா கவனிச்சுக்கோங்க. ராஜமுந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல என்ன பண்ணுன்னா 2ஆ பிரியுது. கோதாவரி ஆறு ராஜமுந்திரி அப்படின்ற இடத்துல 2ஆக, இதான் ராஜமுந்திரின்ற இடம். இந்த ராஜமுந்திரின்ற இடத்துக்கு பக்கத்துல 2ஆக பிரிந்து எப்படி பிரியுதுன்னா கௌதமி மற்றும் வசிஷ்டா. ரொம்ப முக்கியம். எப்படி பிரியுது? வசிஷ்டா அண்ட் கௌதமி அப்படின்னு 2 ஆறுகளாக பிரியுது. எந்த இடத்துல? ராஜமுந்திரி அப்படின்ற இடத்துல, ஆந்திராவுல ராஜமுந்திரி என்ற இடத்துல கோதாவரி ஆறு 2ஆக பிரியுது. என்ன அப்படின்னா வசிஷ்டா அண்ட் கௌதமி அப்படின்னு சொல்லிட்டு, வசிஷ்டா அண்ட் கௌதமி அப்படின்னு 2ஆக பிரிஞ்சு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு டெல்டா பகுதியை உருவாக்குது. அந்த பகுதியில தான் கொள்ளேறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோதாவரியினுடைய டெல்டா பகுதியில கொள்ளேறு அப்படின்னு ஒரு ஏரி இருக்கு. ஒரு முக்கியமான ஏரி ஆந்திராவுல கொள்ளேறு ஏரி இந்த கோதாவரி டெல்டா பகுதியில தான் இருக்கு. கடைசியில என்ன பண்ணுது? பல கிளைகளாக பிரிந்து ஒரு பெரிய டெல்டாவை உருவாக்கி என்ன பண்ணுதுன்னா வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. இதுதான் கோதாவரியினுடைய முக்கியமான தகவல்கள். இது தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு. நாசிக் மாவட்டத்துல நாசிக் குன்றுகள்ல உருவாகுது, மகாராஷ்டிரா மாநிலத்துல. அதுக்கடுத்து இதுக்கு விருத்த கங்கா என்று பெயர். இதனுடைய பாசன வசதி 3.13 லட்சம். தெலுங்கானா மற்றும் ஆந்திரா பாசன வசதி வருது. துணையாறுகள் எடுத்துக்கிட்டோம்னா பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சலாமி, வேன்கங்கா, மஞ்சுரா அண்டு வார்தா. அதே மாதிரி கோதாவரி ஆறு ராஜமுந்திரிக்கு பக்கத்துல 2ஆக பிரியுது, 2 கிளைகளாக பிரியுது. அதுக்கு பேர் என்னன்னா வசிஷ்டா மற்றும் கௌதமி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கடல்ல வங்காள விரிகுடால கலக்குது. சரிங்களா? இதுல கொள்ளேறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஆறு, சரிங்களா, தீபகற்ப இந்தியாவுல கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ல 2வது நீளமானது. தீபகற்ப இந்தியாவில 2வது நீளமான ஒரு ஆறு அது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதி.
இந்த கிருஷ்ணா நதி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல மகாபலேஸ்வர் குன்று ரொம்ப முக்கியம். மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த ஆறு உற்பத்தி ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலையில சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல மகாபலேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மகாபலேஸ்வர் குன்றுகள்ல மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகுதுதான் இந்த கிருஷ்ணா நதி சரிங்களா. தீபகற்ப இந்தியாவின் 2வது நீளமான ஆறு 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் பாசன வசதி பெறுது. இதனுடைய துணை ஆறுகள் கிருஷ்ணாவின் துணை ஆறுகள் எடுத்துக்கிட்டோம்னா பீமா, மூசி, துங்கபத்ரா, பெடவாறு சரிங்களா. பீமா, மூசி, துங்கபத்ரா, கொய்னா அப்படின்னு துணை ஆறு இருக்கு. கொய்னா, பீமா, மூசி, துங்கபத்ரா, கொய்னா, பெடவாறு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய துணையாறுகள் அப்படின்னா கிருஷ்ணாவின் துணையாறுகள். இதுல துங்கபத்ரா அப்படின்றதுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னா ஆந்திராவின் துயரம் என அழைக்கப்படுவது. ஆந்திராவின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா துங்கபத்ரா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த துயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆந்திராவின் துயரம் துங்கபத்ரா, பீகாரின் துயரம் கோசி சரிங்களா. வங்காளத்தின் துயரம் தாமோதர். இப்ப துயரம் அப்படின்னு ஆறுகளை வச்சு கேட்பாங்க. வங்காளத்தின் சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோசி, சாரோ ஆஃப் பெங்கால் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாமோதர், சாரோ ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா துங்கபத்ரா. சீனாவின் துயரம் மஞ்சள் ஆறு. இதெல்லாம் முக்கியமான கேள்வி. போலீஸ் எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறவங்களா நேரடியாக அப்படி கேள்வி கேட்பாங்க. சீனாவின் துயரம் மஞ்சள் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய யங் டிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு சரிங்களா. இப்ப வாங்க அடுத்து போயிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காவேரி எங்க சார் உற்பத்தி ஆகுதுன்னா கர்நாடகா மாநிலம் குடகு மாவட்டத்துல. ஒரு சில இடத்துல கூர்க் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கூர்க் அப்படின்னாலும் குடகு அப்படின்னாலும் ஒண்ணுதான். கர்நாடகா மாநிலம் குடகு மாவட்டத்துல தலை காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உற்பத்தி ஆகுது. காவேரி ஆறு கர்நாடகா மாநிலம் குடகு மாவட்டத்துல கூர்க் அப்படின்னு சொல்லுவோம். குடகுனால ஒண்ணுதான். அங்க தலை காவேரி அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. அந்த கர்நாடகா பத்தி தமிழ்நாடு ஜியோகிராபி பாக்குறப்ப இன்னும் தெளிவா காவேரி பத்தி இன்னும் தெளிவா பார்த்துடலாம். அதுல தெளிவா நிறைய தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் புக்ல 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல காவேரி பத்தி என்ன இருக்கு அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு ஜியோகிராபி பாக்குறப்ப காவேரி பத்தி தெளிவா நிறைய தகவல் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். இப்ப கவனிச்சுக்கோங்க. கர்நாடகா மாநிலம் குடகு தலைக்காவேரி இடத்துல உற்பத்தி ஆகுது. கிட்டத்தட்ட 805 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த காவேரி ஆறு தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கர்நாடகாவில் இது 2ஆக பிரிஞ்சு சிவசமுத்திரம் அப்படியும் ஸ்ரீரங்கப்பட்டணம். நல்லா கவனிச்சுக்கோங்க. காவேரி ஆறு கர்நாடகாவில் சிவசமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, ஒரு பகுதி இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்ரீரங்கப்பட்டணம் அடிச்சக்கூடிய 2 ஆற்று தீவுகளை உருவாக்கும். ஸ்ரீரங்கப்பட்டணம் மற்றும் சிவசமுத்திரம் சொல்லக்கூடிய ஆற்று தீவுகளை கர்நாடகாவில் உருவாக்கும். தமிழ்நாட்டுல திருச்சியில ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்று தீவை காவேரி ஆறு உருவாக்கும் சரிங்களா. அப்புறம் அந்த காவேரி ஆறு ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணும்னா 2ஆ பிரியும். ஒன்னு காவேரி, இன்னொன்னு கொள்ளிடம் அப்படின்னு 2ஆ பிரியும். கடைசியில எங்க போய் கடல்ல சேரும் அப்படின்னா பூம்புகார், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவோம்னா வங்காள விரிகுடா கடல்ல கலக்கும். அதே மாதிரி கர்நாடகா பார்டர்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிற இடத்துக்கு பேரு தர்மபுரியில இருக்கக்கூடிய ஒகேனக்கல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காவேரி ஆறு தமிழ்நாட்டுக்குள்ள எங்க என்ட்ரி ஆகும்னா தர்மபுரி மாவட்டத்துல ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ட்ரி ஆகும். அவ்வளவுதான். இதனுடைய துணை ஆறுகள்னு பார்த்தோம் அப்படின்னா அமராவதி, பவானி, நொய்யல் இந்த 3 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவேரியின் துணை ஆறுகள். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் 2 துணை ஆறுகள் இருக்கு. ஒன்னு ஹேமாவதி, இன்னொன்னு கபினி. ஹேமாவதி மற்றும் கபினின்னு சொல்லிட்டு 2 துணை ஆறுகள் இருக்கு. மொத்தம் 5 துணை ஆறுகள் நம்ம பார்த்திருக்கிறோம். அமராவதி, பவானி, நொய்யல், ஹேமாவதி, கபினி இந்த 5ம் இந்த காவேரியின் துணை ஆறுகள் சரியா. அடுத்த வீடியோல அடுத்து தமிழ்நாடு ஜியோகிராபி பாக்குறப்ப தெளிவா காவேரி ஆறு தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன பாசன வசதி கொடுக்குது, என்னென்ன துணை ஆறுகள் இருக்கு, எங்கெங்க சேருது எல்லாமே நான் தெளிவா நான் சொல்லிடுறேன். அந்த வீடியோல நீங்க பாத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இப்ப நம்ம பார்த்த அந்த 4மே மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அந்த 4 ஆறுகளுமே கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள், வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஆறுகள். அடுத்து நம்ம 2 ஆறுகளை பத்தி மெயினா பார்க்க போறோம். ஒன்னு நர்மதை, இன்னொன்னு தபதி. அதே மாதிரி சபர்மதி, மாகி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அப்படின்னு கேரளாவில் இருக்கு. அப்புறம் வந்து பாரதப்புழா. இந்த 5 முக்கியமான ஆறுகள் நம்ம வந்து இதை மட்டும் லைட்டா தான் பார்த்துருக்கிறோம். நர்மதையும் தபதியை பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த 5 ஆறுகளுமே மேற்கு நோக்கி பாயக்கூடிய முக்கியமான ஆறுகள். அரபிக்கடல்ல கலக்கும். மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்கும். இதை ஒவ்வொன்றையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நர்மதை ரொம்ப முக்கியமானது. மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் மிக நீளமானது நர்மதை சரிங்களா. இதனுடைய நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1312 கிலோமீட்டர். எது நர்மதை. சரிங்க சார். நர்மதை எங்க சார் உற்பத்தி ஆகும் அப்படின்னா நர்மதை வந்து பாத்தீங்கன்னா அமர்கண்டாக் பீடபூமி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய
அமர்கண்டாக் பீடபூமியில 1057 மீட்டர் உயரத்துல 1057 மீட்டர் உயரத்துல மத்திய பிரதேசத்துல அமர்கண்டாக் பீடபூமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அமர்கண்டாக் பீடபூமியில உற்பத்தி ஆகுது இந்த நர்மதை ஆறு. இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஒரு ஆறு. இதனுடைய பாசன வசதின்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், 98,796 சதுர கிலோமீட்டர். இதனால பயனடையக்கூடிய மாநிலங்கள் மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத். சரிங்களா? ஓகே, இது ரொம்ப முக்கியமாக 27 சரிங்களா கழிமுகம், அதாவது 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்குவது ரொம்ப முக்கியமானது. அதாவது அரபிக்கடல் பகுதியில காம்பே வளைகுடா, குஜராத்தில் இருக்கக்கூடிய காம்பே வளைகுடா, இதுக்கு பேர் தான் காம்பே வளைகுடா. இந்த ஏரியாவுக்கு பேர் தான் காம்பே வளைகுடா. காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடல்ல கலக்கும். நர்மதையும் தபதியும் எந்த வளைகுடாவுல அரபிக்கடல்ல கலக்கும்னு கேட்பாங்க. இதுக்கு பேரு காம்பே வளைகுடா, இதுக்கு பேரு கட்ச் வளைகுடா. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் என்ன பேருனா காம்பே வளைகுடா. நல்லா பாத்துக்கோங்க, இந்த இடத்துக்கு பேர் தான் காம்பே வளைகுடா. அப்ப அந்த காம்பே வளைகுடா பகுதியில அரபிக்கடல்ல இந்த நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் கலக்கும். நர்மதை ஆறானது கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பெரிய கழிமுகத்தை உருவாக்கும். கழிமுகம் ஈஸ்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கழிமுகத்தை உருவாக்கும். ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா துணை ஆறுகள். எதனுடைய துணை ஆறுகள்? இந்த நர்மதையின் துணை ஆறுகள் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்னா நிறைய இருக்கு. பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, டவா அண்ட் கோலர். இது எல்லாமே இதனுடைய துணையாறுகள், நர்மதையின் துணையாறுகள். அப்ப துணையாறுகள்லாம் படிக்கணுமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தெளிவா கண்டிப்பா படிச்சாகணும். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்த கொஸ்டின் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இல்ல, நான் NCERT புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கிறேன். இந்த துபாதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருவி இருக்கு, நர்மதை ஆற்றுல தான் துபாதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருவி இருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். துபாதார், ஜபல்பூர் பக்கத்துல துபாதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருவி இருக்கு. எங்க? நர்மதை ஆற்றுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நர்மதை ஆறுக்கு பாத்தீங்கன்னா நமாமி தேவி நர்மதை நர்மதை ஆற்றை பாதுகாக்கிற விதமா மத்திய பிரதேச மாநிலம் ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா இந்திய அரசாங்கம் 2014 கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்துறதுக்காகவும் கங்கை ஆற்றை பாதுகாக்கிறதுக்காகவும் நமாமி கங்கா அறிவிச்சாங்க இந்திய அரசாங்கம். இங்க மத்திய பிரதேச அரசு என்ன பண்ணி இருக்குன்னா நமாமி தேவி நர்மதை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை நர்மதை ஆற்றை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம கிளியரா சொல்லிடுவோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்றீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் போகணும். அந்த விதத்துல நம்ம இலவசமாகவே எல்லா கிளாஸுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தபதி ஆறு ரொம்ப முக்கியம். தபதி எங்க சார் உற்பத்தி ஆகும் அப்படின்னா இது 724 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயும். எங்க உற்பத்தி ஆகும்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெட்டூல் அப்படின்ற மாவட்டத்துல முல்டாய் அப்படின்ற இடத்துல உருவாகும். ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஈஸியா ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். தபதினா தபக்கிறது, குழந்தைனே தபக்கும். எங்க தபக்கும்? பெட்ல தபக்கும். குழந்தை ஷார்ட்கட், மேக்ஸிமம் நான் ஷார்ட்கட் சொல்ல மாட்டேன். ஒரு சில இடத்துல ஷார்ட்கட் வச்சுலாம் ஜியோகிராஃபி எல்லாம் மேக்ஸிமம் படிக்க முடியாது. கூற்று காரணத்துல தான் கேட்கறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அப்ளை ஆனா நான் சொல்றேன், ஒரு இடத்துல கரெக்டா ஆப்டானா எடுத்துக்கோங்க. அதாவது தபதி அப்படின்றது தபதினா தவக்கிறது, குழந்தை தவக்கிறது. எங்க? பெட்ல தான் தவக்கும். எதுக்காக தவக்கும்? முட்டாய்க்காக தவக்கும். அப்போ முல்டாய், குழந்தை பெட்ல முட்டாய்க்காக தவக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. குழந்தை பெட்ல முட்டாய்க்காக தவக்கும். அதான் தபதி, பெட்டூல் மாவட்டம், முல்டாய். எதுல? பெட்டுக்கு மத்தியில அப்படின்னு வச்சுக்கோங்க. பெட்டுக்கு மத்தியிலனா மத்திய பிரதேசம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதனுடைய வடிநிலம் 65,145 சதுர கிலோமீட்டர். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா, அந்த மத்திய பிரதேசம்லாம் இந்த ஆறுனால பயனடையும். இதனுடைய இதுவும் காம்பே ஆறு வழியாக தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். காம்பே வளைகுடா வழியாக தான் நர்மதையும் தபதியும் அரபிக்கடல்ல கலக்கும். சரிங்களா? காம்பே வளைகுடா அப்படின்றது எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. ஓகே, அடுத்து இதனுடைய துணை ஆறுகள் எடுத்துக்கிட்டோம்னா வாகி, கோமை, அருணாவதி, அனேர், நீசு, புரே, பஞ்சரா அண்டு போரி. இதெல்லாமே இதனுடைய துணை ஆறுகள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாகி, கோமை, அருணாவதி, அனேர், நீசு, புரே, பாஞ்சரா அண்டு போரி. இதெல்லாமே தபதியின் துணை ஆறுகள். அவ்வளவுதான். நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் வெற்றிகரமா நம்ம முடிச்சிருக்கிறோம். வெற்றிகரமா தரமான முறையில ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எந்த தகவலும் விடுபடாம ஸ்கூல் புத்தகத்தை தாண்டியும் நிறைய தகவலோட கொடுத்துருக்கிறோம். இதுவரைக்கும் நமக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த பாடத்தோட இறுதியில பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுட்டு ஆன்சர் பண்ணாம இருப்பாங்க, அதை நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதாவது ஜெர்சப்பா எனப்படும் ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே உள்ளது கொடுத்திருக்காங்க. அது சரியான விடை சாராவதி ஆறு, கர்நாடகா. எழுதி வச்சுக்கோங்க. புக்ல வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா புக்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா கேட்கப்படும். அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெர்சப்பா எனப்படும் ஜோக் நீர்வீழ்ச்சி
சாராவதி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி சிவசமுத்திரம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலே 2வது பெரிய அருவி அப்படின்னு சொல்றாங்க. சிவசமுத்திரம் கர்நாடகாவில் இருக்கு, அது ஒரு மிகப்பெரிய அருவி. ஓகேவா, வெற்றிகரமா நம்ம இந்த ஜியோகிராஃபியை ஃபர்ஸ்ட் லெசனை முடிச்சிருக்கிறோம். அடுத்தபடியாக தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல பொதுத்தமிழ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு எல்லா பொதுக்குமே வீடியோக்கள் வரும். அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவதன்யா அகாடமி சார்பில் 2 புத்தகம் நான் வெளியிட்டிருக்கிறேன், பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவு. அதை பற்றின டீட்டெயில்டா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக்ல இருந்து மட்டுமே 5700, அதாவது 3700 கொஸ்டின் நியூ புக்ல இருந்து 6th to 12th 11th 12th சிறப்பு தமிழ்ல சேர்த்து எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2000 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கடைசியா கொடுத்துருக்கேன், ஆன்சரோட இருக்கும். நியூ புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கு அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருந்து மட்டுமே 926 கொஸ்டின் எடுத்துருக்கேன். அத்தனை கொஸ்டினுமே அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல 10th கொஸ்டின் கேட்க முடியுமா அப்படின்னு பாத்துக்கோங்க. அதாவது சாம்பிள் பேஜ் எப்படி கொடுப்பாங்கன்னா, நல்லா இருக்கிற ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் கொடுப்பாங்க, 10 பக்கம் 20 பக்கத்தை கொடுப்பாங்க. நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல எடுத்த எத்தனை கொஸ்டின் 926 கொஸ்டின் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்கறவங்களுக்கு 6th to 12th வரைக்கும் சோசியல் புக்கு, 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டி மட்டுமே 1000 கொஸ்டின் இருக்கு. அது அப்படியே 1000 கொஸ்டினுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. தரத்தை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய நம்பருக்கு 9626129474 அப்படின்னு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பொதுத்தமிழ் புத்தகத்துல 2024 நடந்த குரூப் 2 குரூப் 4 ஆசிரியர் நியமன தேர்வுல கேட்கப்பட்ட அத்தனை கொஸ்டினுமே ஒரு 145, மொத்தம் தமிழ் புத்தகமே 480 பக்கங்கள் தான். அதுல 145 பக்கம் அத்தனை கேள்வியுமே தெளிவா வேற வேற கலர்ல எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணி அப்படியே கொடுத்துட்டு அதுல பல கேள்வி நம்ம எப்படி கேட்டிருந்தோமோ அதே மாதிரியே வந்திருக்கு. புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்முடைய சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.